பணி நிரந்தரம் மற்றும் தனியார்மயமாதலை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்கள் அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சென்னையின் பல்வேறு இடங்களிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கு காலையில் அண்ணா அறிவாலயம் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தது ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்புகிறார்கள், பார்க்க முடிகிறது. என்ன களச்சூழல்? சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய திருவிக நகர் மற்றும் ராயபுரம் இந்த இரண்டு மண்டலத்தில் தனியார் நடவடிக்கை எதிர்த்துதான் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் முன்பாக ராயபுரம் மண்டலத்தில் பணி செய்து வந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தக்கூடிய தனியார் மயம் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். ஏற்கனவே ஒரு 15 ஆண்டுகளாக மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் காலை திருவிக நகர் மண்டலத்தில் பணி செய்த தூய்மை பணியாளர்கள் தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையில் இவர்கள் ராயபுரம் மண்டலத்தில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு தனியார் மய நடவடிக்கை தூய்மை பணியாளர்களுக்கான தனியார் மய நடவடிக்கையை முழுமையாக கைவிட வேண்டும், நிரந்தர பணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதாகைகளை ஏந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு இந்த இடத்தில் அனுமதி இல்லை. எனவே காவல்துறையினரும் ஒருபுறம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கையும் தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. ராஜ்குமார், எந்த ஒரு போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய தரப்பு, அதனை தாண்டி அரசு தரப்பு, இப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் தாண்டி அவர்கள் எடுக்கக்கூடிய போராட்டத்தினுடைய வடிவம் முக்கியத்துவம் பெறும் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தை அவர்கள் முற்றுகையிடுவது, இப்போது கலைஞர் நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவது என்ன உணர்த்துகிறது? தொடர்ச்சியாக அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு வடிவில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலத்தில் தனியார் நிறுவனம் தூய்மை பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கையும் தொழிலாளர்களுக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கையை தமிழக அரசுடைய கவனத்திற்கு இன்னும் தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று தங்களை நிரந்தரமாக அதாவது இவர்கள் வைக்கக்கூடிய பணி நிரந்தரம் தனியார் மயம் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்ற நடவடிக்கை அரசு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதுவும் ஒரு பகுதியாக தான் இன்றைய தினம் காலை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயமும் தற்போது மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு இவர்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் நிரந்தரமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு வடிவங்களில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகளுக்கு மற்ற அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க. ராஜ்குமார், முன்பாக இன்றைக்கு காலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன? தற்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறையினரோ இல்ல அரசு தரப்பு அதிகாரிகள் யாரேனும் வருகிறார்களா? என்ன நிலை? காலை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை தேனாம்பேட்டை அருகே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். மாலை 5:30 மணி அளவில் அவர்களை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அதே போன்று போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கியிருக்கக்கூடிய இடத்தில் போராட்டம் நடத்தியிருந்தால் கைது செய்வதற்கான நடவடிக்கை இல்லை. இங்கு அனுமதி இல்லாத நேரத்தில் தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அவருடைய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஒருபுறம் கலைஞர் நினைவிடத்தில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இங்கு கலைஞர் நினைவிடத்தை பார்க்க வந்த பொதுமக்கள் மற்ற சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் போராட்டம் நடந்து வருவதால் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை திட்டமிட்டு வருகிறார்கள். எனவே போராட்டம் காரணமாக இங்கே கலைஞர் நினைவிடத்தில் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் மற்ற பொதுமக்களையும் காவல்துறை அனுமதிக்கவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் தற்போது
காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் கைது செய்து அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக தெரிகிறது. ராஜ்குமார், இன்று காலையிலேயே நம்ம இது குறித்து பேசியிருந்தோம். ஒரு புறம் ஜனவரியில ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இடைநிலை ஆசிரியர்கள், பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் படிப்படியாக தீவிரமடைந்து வருகிறது. இப்போ ஆளக்கூடிய அரசுக்கு இதெல்லாம் ஒரு நெருக்கடியாக புரிஞ்சுக்கலாமா? அதாவது பல்வேறு வகையில், அதாவது ஏற்கனவே கோரிக்கையிலே வலியுறுத்தி வரக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் இது போன்ற நபர்கள் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய வகையில் தங்களுடைய நீண்ட காலமான கோரிக்கையை தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வகையில் திட்டமிடுவதாக தெரிகிறது. அதைதான் அவர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கை, நாங்கள் புதிதாக வேலை கேட்கவில்லை, 15 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 to 15 ஆண்டுகள் 1000க்கும் மேற்பட்டோர் பணி செய்திருக்கிறோம். ராயபுரம், திருவிக நகர் 2 மண்டலத்திலும் தனியாரிடம் விடுவது கைவிட வேண்டும், தங்களுக்கான பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வலியுறுத்துகிறார்கள். எனவே மற்ற அமைப்புகள், ஆசிரியர் சங்கங்களோ மற்ற அமைப்புகளோ ஒரு புறம் போராட்டம் நடக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கோரிக்கைக்கும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி வருகிறோம், இன்னொரு புறம் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று சென்னை நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருந்தோம். இப்படி பல வகையில் தங்களுடைய போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் தங்களுடைய போராட்டத்தை உடனடியாக அரசு தீர்க்க வேண்டும். இன்னும் பல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் தான் பல்வேறு வகையில் பல கட்டங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவதாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போதைய விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ராஜ்குமார். இன்று காலையில் அண்ணா அறிவாலயம் முற்றுகை, தற்போது கலைஞர் நினைவிடத்தில் போராட்டம் என்று தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்ட வடிவத்தை தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். படிப்படியாக அவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது கலைஞர் நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பியவாறு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் போராட்டத்தை தொடர்ந்த அவர்கள் தற்போது கலைஞர் நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு முழக்கம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.